ஹலோ, பானிபூரி பண்ணி கொடுன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தானுங்க. சரி, அன்றைக்கி நம்ம சூப்பர் மார்க்கெட் போயில பூரி வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, இன்றைக்கி பண்ணிடலாம் வீக்கெண்டா அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துட்டேன். அது கூட வத்தல் பொடி, கரம் மசாலா, ஜீரகப்பொடி, உப்பு, மல்லிக்கீரை, புதினாக்கீரை, ஆனியன், கொஞ்சம் லெமன் ஜூஸ், உப்பு போட்டு அதை விரவி தனியாக வச்சுக்கலாம். பானிக்கு மல்லிக்கீரை, புதினாக்கீரை, பச்சை மிளகா, இஞ்சி இவ்வளோத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டு வடிகட்டிக்கலாம். அதில் ஜீரக பொடியும் உப்பும் போட்டுக்கலாம். புளி தண்ணி ஊற்றி எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாக்கில் நம்ம கலந்து வச்சுக்கிடுவோம். சரியா? இப்போது பானி ரெடி, உருளைக்கிழங்கு ரெடி, ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வாங்கிட்டு வந்த பூரியை பொரிச்சு எடுத்துடலாம். ஓகேயா? அப்புறம் இந்த பூரியை பொரிக்கும்போது சிம்லேயே வைங்க. ஆயிலை ரொம்ப சூடாக்கிறாதீங்க. ஏன்னா ரொம்ப சூட்டில் போட்டால் அது புஷ்ஷுன்னு வரமாட்டுக்கு. சிம்லேயே வச்சு மிதமான சூட்டில் அது பொரிச்சு எடுத்தால் தான் நல்ல புசு புசுன்னு அழகாக வந்துச்சு. அதை ஃபுல்லாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ பொரித்து எடுத்துக்கிட்டேன். இந்த பானிபூரி கடை போட்டாச்சு. பூரி தனியாக இருக்குது, கிழங்கு, பானி எல்லாத்தையும் வச்சாச்சு. ஒரு கிளாஸும் வச்சுக்கிட்டேன். ஊற்றி கொடுக்கணும்ல அதுக்கு. இப்போ உடச்சி கிழங்கு, வெங்காயம் வச்சு பானியை ஊற்றி சாப்பிட்ற வேண்டிதான்.